The topic is extended transition function. Usually transition function is used to transform from one state to another state. But extended transition function is used to check whether the particular input string is accepted or rejected by the particular finite automata. ஸோ இன் ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் கொடுத்து அதுக்கு வந்து டிஎஃப்ஏ ஆர் என்எஃப்ஏ ஃபைனைட் ஆட்டோமேட்டா எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி ஃபைனைட் ஆட்டோமேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு லாங்குவேஜுக்கு நம்மளுக்கு ஃபைனைட் ஆட்டோமேட்டா ட்ரா பண்ண தெரியும். ஸோ ஒரு லாங்குவேஜ்லேருந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டா ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் அந்த பர்டிகுலர் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அக்செப்ட் பண்ணுதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன். ஸோ விச் இஸ் யூஸ்டு டு செக் வெதர் த இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் பை தி பர்டிகுலர் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. த ஆட்டோமேட்டா மேபி எய்தர் டிஎஃப்ஏ ஆர் என்எஃப்ஏ. ஸோ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா டெல்னு டினோட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அது எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா டெல் கேப், மேலே ஒரு கேப் சிம்பிள். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் டெல்டா கேப். ஸோ அந்த டெல்டா கேப்பை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டூ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் அ கரண்ட் ஸ்டேட். ஸோ கரண்ட் ஸ்டேட்டுக்கு எப்சிலான்னா நல் ஸ்ட்ரிங், எம்டி ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண போது அது சேம் ஸ்டேட், அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும். பிகாஸ் ஒரு கரண்ட் ஸ்டேட்டுக்கு ஏதாவது இன்புட் பாஸ் பண்ணிங்கன்னா தான் கரண்ட் ஸ்டேட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ எப்சிலான் நல் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணும்போது விச் இஸ் ஸ்டாண்டர்ட் இன் த ஓன் ஸ்டேட். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஸ்டேட், அங்கே வந்து ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறது. WAங்கிறது வந்து என்ன அப்படின்னா செட் ஆஃப் இன்புட் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணும் போது இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இது எப்படி எழுதுறோங்கிறது உங்களுக்கு ஒரு ரைட் பண்ணி காமிக்கிற பார்த்துக்கோங்க. இந்த சென்டென்ஸ் இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா டெல் கேப் ஆஃப், ஸோ இங்கே என்ன ஸ்டேட் இருக்குது அந்த Q0 கம்மா இந்த ரெண்டு இருக்கிற ஸ்ட்ரிங்கை ஒன்றா ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ W போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அகெயின் கம்மா போட்டு இங்கே என்ன இன்புட் சிம்பிள் ரிமைனிங் இருக்கோ அதை போட்டு ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் டெல் எழுதுகிறேன். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஒவ்வொரு சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போகணும். அது ஏன் அப்படிங்கிறத ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தீஸ் ஆர் தி டூ ஸ்டெப்ஸ் டு பி யூஸ்டு டு செக் வெதர் த பர்டிகுலர் இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்டட் ஆர் நாட். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு லாங்குவேஜ் கொடுத்து என்எஃப்ஏ ஒரு டிஎஃப்ஏ ட்ரா பண்ண சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் கொடுத்து இது இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா அக்செப்ட் பண்ணுமா இல்லை ரிஜெக்ட் பண்ணுமான்னு கேட்பாங்க. ஸோ இப்போது ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணுதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் விச் இஸ் டினோட்டட் பை டெல் கேப், ரைட்டா? ஸோ இப்போது அந்த டெல் கேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது ஸோ அந்த ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். பட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம டிஃபால்ட் அந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாமல் நார்மலாகவே எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் ஸ்ட்ரிங் வந்து ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா த இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்டட்னு அர்த்தம். ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா தட் இஸ் அக்செப்ட். ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகாமல் இடையில ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் அந்த இன்புட் ஸ்ட்ரிங் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் ரிஜெக்டட்னு அர்த்தம். ஸோ இதுதான் சிம்பிள் வே. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ கன்சிடர் த ட்ரான்சிஷன் டயக்ராம். ஒரு டயக்ராம் அவங்களே டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ட்ரான்சிஷன் டயக்ராம் அப்படின்னா இட் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஸோ இப்போ இந்த டயக்ராமுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக் வெதர் த பர்டிகுலர் இன்புட் ஸ்ட்ரிங் AAB இஸ் அக்செப்டட் பை தி ஃபைனைட் ஆட்டோமேட்டா, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் அந்த இன்புட் ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் இது அக்செப்ட் ஆகுதா இல்லை ரிஜெக்ட் ஆகுதான்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி அக்செப்ட் ஆகும் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா அது அக்செப்ட் ஆகும், இல்லை ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகல அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுக்குறேன். AAB, ஸோ இனிஷியல் ஸ்டேட் எப்போவுமே Q0. ஸோ Q0 A கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, எனக்கு Q1க்கு போயிருக்கு. அடுத்த இன்புட் என்ன இருக்குது A. ஸோ Q1 A கெட் பண்ணி செல்ஃப் லூப் Q1லேயே இருக்குது. ஸோ அடுத்து B. ஸோ Q1 B கட் பண்ணி எங்கே போயிடுச்சு Q2. ஸோ இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் Q2 இஸ் த ஃபைனல் ஸ்டேட். ஸோ இந்த இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு Q0 இனிஷியல் ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே போயிருக்கு, எனக்கு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டாக இந்த இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்டட் பை ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஸோ நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். பிகாஸ் எல்லா இன்புட் ஸ்ட்ரிங்குமே ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டாக்கு அக்செப்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ராப்ளம் கேட்கும் போது சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க. மேபி சம் இன்புட் ஸ்ட்ரிங் வந்து ரிஜெக்ட் ஆகலாம். 80% அக்செப்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் 20% வந்து ரிஜெக்ட் கூட ஆகலாம். ஸோ இப்போது இது அக்செப்ட் தான் ஆகும். நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அங்கே மேலே இருக்கிற இந்த டெஃபினேஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எழுதிக்கணும்.
அது அப்படியே எழுதிக்க போகிறேன் அவ்வளோதான். டெல் கேப் ஆஃப் Q நாட் கமா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு Q நாட். இந்த டெஃபினேஷனுக்கு என்ன மீனிங் புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் மக்கப் பண்ண வேண்டாம். இனிஷியலாக நம்ம எப்போவுமே இனிஷியல் ஸ்டேட்டை Q நாட்னு வைப்போம். ஸோ அந்த Q நாட் எப்சிலான் அப்படின்னா எப்சிலான் இஸ் அ நல் ஸ்ட்ரிங். நல் அப்படின்னா எந்த ஒரு இன்புட்டுமே பாஸ் ஆகலை. ஸோ எந்த ஒரு இன்புட்டுமே எடுக்கலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Q நாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எந்த ஒரு இன்புட்டுமே எடுக்கலை அப்படின்னா அது என்ன பண்ணும், அது அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அதான் மீனிங். எப்சிலான் நல் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிங்கன்னா சேம் அஸ் Q நாட்லேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மக்கப் பண்ணாதீங்க, இந்த மாதிரி புரிஞ்சு படிங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸோ டெல் கேப் ஆஃப் Q நாட். லிசன், இங்கே Q நாட் இருக்கிறதுனால நான் இங்கே Q நாட் எழுதுறேன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே என்ன இனிஷியல் ஸ்டேட் இருக்கோ அதை தான் நான் எழுதுறேன். மேபி இப்போ இங்கே Q1 இருந்ததுன்னா இந்த இடத்துல நான் என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னா Q1 எழுதியிருப்பேன். திஸ் இஸ் டிஃபால்ட். பட் கிவன் டயக்ராமில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம எடுத்து எழுதுறோம். ஸோ Q நாட் கம்மா இங்கே WAங்கிறது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, செட் ஆஃப் இன்புட் ஸ்ட்ரிங்னு சொன்னேன். என்ன இன்புட் ஸ்ட்ரிங்காக உங்களுக்கு அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதான் செக் பண்ண சொல்கிறாங்களோ அதை தான் அந்த WA இருக்கிற இடத்துல எழுதணும். ஸோ இங்கே எனக்கு என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்க, AABங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே WA எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணுமோ அதே மாதிரி நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். எழுதுறது நல்லா கவனிங்க. பார்க்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்களே எழுதுனீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெல் கேப் ஆஃப் இங்கே என்ன ஸ்டேட் இருக்குது Q நாட் கமா AA அண்ட் கமா போட்டுக்கிறேன், B போட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற B அதை க்ளோஸ் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டெல் போட்டுக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ரெண்டே இருந்ததுனால அந்த மாதிரி ஒன்றை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். பட் எப்போவுமே இங்கே கமாக்கு அப்புறம் என்ன வர்ற மாதிரி ஒரு சிம்பிள் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணிட்டே வரணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் அகெயின் இங்கே AA இருக்குது. நான் எப்சிலான் வர்ற வரைக்கும் அது என்ன பண்ணிட்டே வரணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிட்டே வரணும். ஸோ அகெயின் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் கேப் ஆஃப் Q நாட் கமா A. அகெயின் இங்கே இன்னொரு A இருக்குது. ஸோ கமா போட்டு A போட்டுக்கிறேன். அதை க்ளோஸ் பண்ணி ஒரு டெல் போட்டுக்கிறேன். இங்கே அடுத்து என்ன இருக்குன்னா அகெயின் கமா இந்த B. ஸோ அதை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், இந்த டெல்லை போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்தராக இதை திருப்பி நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த எப்சிலான் வர வர ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ தான் என்னால் Q நாட் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இதை திருப்பி நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். டெல் கேப் ஆஃப் Q நாட் கமா எப்சிலான். ஸோ இங்கே என்ன இருக்குது, கமா A. ஸோ அதை க்ளோஸ் பண்ணி ஒரு டெல் போட்டுக்கிறேன். அகெயின் இன்னொரு A இருக்குது. ஸோ கமா A போட்டு டெல் போட்டுக்கிறேன். லாஸ்ட் ஒரு B இருக்குது. ஸோ அதையும் போட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு டெல் போட்டுக்கிறேன். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா. இதை வந்து மக்கப்லாம் பண்ண முடியாது. ஸோ நீங்களாக செஞ்சு பார்த்தா மட்டும்தான் இது புரியும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக டயக்ராம்லேருந்து பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் அதான் நான் சொன்னேன். இந்த டெஃபினேஷனில் இந்த ஃபஸ்ட்லேயே நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். இப்போ Q நாட் எப்சிலானுக்கு என்ன ரிசல்ட் எழுதியிருக்கோம், Q நாட். ஸோ இந்த லைன் அண்டர்லைன் பண்ணியிருக்க பார்த்துக்கோங்க. இதுக்கு ஃபுல்லாத்துக்குமே நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், Q நாட் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா டெல் இருக்குது. ஸோ டெல் ஆஃப் இதுக்கு ஃபுல்லாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், இங்கே Q நாட்னு இருக்குது. ஸோ Q நாட் இதுக்கு என்ன வரும், கமா A. ஸோ இப்போ மற்றது அப்படியே எழுதிக்க வேண்டியது. கமா A போட்டு அதுக்கு ஒரு டெல், கமா B போட்டு அதுக்கு ஒரு டெல் போட்டுக்கிறேன். ஸோ அடுத்து இதேமாதிரி ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ண வேண்டியதுதான். இப்போது டெல் கேப்னா இதிலிருந்து எடுத்து எழுதுவீங்க. டெல் அப்படின்னா நார்மல் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். ஸோ நார்மல் டெல்லுக்கு எங்கேருந்து எடுத்து எழுதுவோம் அப்படின்னா இந்த டயக்ராம்லேருந்து அது எங்கே அவுட்புட் வாங்கி கெட் பண்ணி போகுதோ அதை தான் நம்ம எடுத்து எழுதுவோம். ரைட்டா. ஸோ இப்போது Q நாட் ஏன்னா என்ன மீனிங், இந்த மாதிரி இருந்தால் Q நாட் ஸ்டேட்லேருந்து A என்ற இன்புட் கெட் பண்ணி அது எந்த ஸ்டேட்டுக்கு போகுதோ அதை தான் நம்ம எழுதணும். ரைட்டா. இப்போ டயக்ராம் பாருங்கள். Q நாட் A என்ற இன்புட் கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, எனக்கு Q1 ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ டெல் ஆஃப் இந்த டெல்லுங்கிறது இந்த டெல். ரைட்டா. ஸோ டெல் ஆஃப் Q1 கமா இங்கே என்ன இருக்குது A கமா B. இங்கே என்ன இருக்கோ அதை தான் நான் அப்படி எழுதுறேன். க்ளோஸ் பண்ணி எப்போவுமே எழுதும்போது என்ன பண்ணுங்க, கமா போட்டு அந்த இன்புட் ஸ்ட்ரிங் எழுதி க்ளோஸ் பண்ணி ஓவராலாக க்ளோஸ் பண்ணி இன்னொரு டெல் போட்டுக்கோங்க. ரைட்டா. ஸோ இப்போது டெல் ஆஃப் Q1 கமா ஏவை இங்கே பாருங்கள். Q1 ஏன்ற இன்புட் கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, செல்ஃப் லூப் Q1லேயே இருக்குது. ஸோ இந்த டெல் வந்து இந்த டெல். ரைட்டா. இந்த டெல் வந்து இந்த டெல். ஸோ Q1 A கெட் பண்ணி எங்கே போயிருக்கு அப்படின்னா Q1 செல்ஃப் லூப்லேயே இருக்குது. இங்கே என்ன இன்புட் சிம்பிள் இருக்குது, B இருக்குது. ஸோ ஃபைனலாக இப்போது Q1 Bன்ற இன்புட் கெட் பண்ணி எங்கே போயிடுச்சு, எனக்கு Q2ங்கிற ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ Q2. ஸோ இப்படி அவுட்புட்க்கு வரும்போது அது ஃபைனல் ஸ்டேட்டாக என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஃபைனல் ஸ்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஃபைனைட் ஆட்டோமேட்டாக இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணதுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணும்போது இப்போ வந்து மேபி இப்போ Q1 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டாக. Q1 வந்து கிவன் ஆட்டோமேட்டாக ஃபைனல் ஸ்டேட் கிடையாது. ஸோ த கிவன் இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். பட் இந்த மாதிரி கிடைக்கும் போது அது ஃபைனல் ஸ்டேட்டான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் ஸ்டேட்டாக இருந்தால் த இன்புட் ஸ்ட்ரிங் இஸ்
அக்செப்டட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் ஃபைனலாக எழுதிப்போம், இல்லைனா ரிஜெக்டட்னு சொல்லி எழுதிப்போம். ஸோ இந்த மாதிரி அக்செப்டடாக ரிஜெக்டடான்றதை ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த இன்புட் ஸ்ட்ரிங் அப்படி பாஸ் ஆகி அது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய் ரீச் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் இன்புட் ஸ்ட்ரிங்கை ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டாக அது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய் ரீச் ஆச்சு அப்படின்னா தான் அந்த இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்டட். அப்படி அது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன், which is mainly used for DFA. This is not for NFA. இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா DFA ப்ராப்ளம் கேட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். NFAக்கு வந்து வேறு மெத்தட். The next problem for NFA. ஸோ சேம் அதே தான். இப்போது டிஎஃப்ஏலேருந்து ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆகுது இல்லை ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லி எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் மூலமாக கண்டுபிடிச்சோம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்எஃப்ஏக்கு ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆகுது இல்லை ரிஜெக்ட் ஆகுது. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபார் என்எஃப்ஏ செக் வெதர் 0100 இட் இஸ் இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்டட் ஆர் நாட்டான்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. யூஸ்வலாக உங்களுக்கு டயக்ராமில் இருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு, கொஞ்சம் சரியாக வந்து இன்புட்ஸ் எல்லாம் கெட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக இது பக்கத்துலேயே டயக்ராம் என்ன பண்ணிக்கோங்க, டேபிள் எழுதிக்கோங்க. எப்போவுமே டயக்ராமோட டேபிள் நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டேபிள்லேருந்து ஈஸியாக நீங்கள் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து நல்லா சால்வ் பண்ணலாம். டேபிளில் பார்த்த உடனே அந்த இன்புட்ஸ் எங்கே போயிருக்குன்றத, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்புட்ஸ் இங்கே எங்கே போயிருக்கு அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதிலேருந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்து எழுதலாம். பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா டயக்ராம்லேருந்து பக்கத்தில் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் டேபிள் போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி என்எஃப்ஏல இன்புட் ஸ்ட்ரிங் அக்செப்டடாக ரிஜெக்டடான்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேயும் நம்ம வந்து டெல் கேப்ன்ற ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் டிஎஃப்ஏல யூஸ் பண்ண சேம் மெத்தட் வந்து இங்கே கிடையாது. இப்போ டிஎஃப்ஏல ஒரு 2 டெஃபினிஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் இங்கே கிடையாது. இந்த ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அக்செப்டாக ரிஜெக்டான்னு கண்டுபிடிக்க போகிறோம். பட் இது அந்த டிஎஃப்ஏ மெத்தடை விட என்எஃப்ஏ மெத்தட் வந்து சிம்பிளாக நார்மலாக நீங்கள் டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெல் கேப் ஆஃப், பிகாஸ் நார்மல் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் இது கிடையாது, அக்செப்டாக ரிஜெக்டடான்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இட் இஸ் எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன், அதனால மேலே பண்ணியிருக்கேன் டெல் பவர் கேப் போட்டிருக்கேன். ஸோ இங்கே இனிஷியல் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே டயக்ராமில் டிஃபால்ட்டாக நீங்கள் Q0 இனிஷியல் ஸ்டேட்னு எடுக்காதீங்க. கிவன் டயக்ராமில் எது இனிஷியல் ஸ்டேட்னு பாருங்கள். எப்படி இனிஷியல் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முன்னாடி இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு இங்கே எம்டியாக இருந்து தட் இஸ் த இனிஷியல் ஸ்டேட், டபுள் சர்க்கிள் இருந்தது அப்படின்னா அது ஃபைனல் ஸ்டேட். அப்போ இந்த ப்ராப்ளமில் பாருங்கள் Q0 வந்து இட் இஸ் த இனிஷியல் ஸ்டேட் அண்ட் Q0 இஸ் ஆல்சோ த ஃபைனல் ஸ்டேட் விச் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இனிஷியல் ஸ்டேட் வந்து ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் ஒரே ஸ்டேட்டாக கூட இருக்கலாம், ரைட்டா? ஸோ Q0 எந்த இன்புட் ஸ்ட்ரிங் எனக்கு செக் பண்ணும், 0100. ஸோ 0100 இதை தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் பண்ண போகிறேன் அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடான்னு சொல்லி, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டெல் கேப் ஆஃப் Q0, ஃபஸ்ட் இருக்கிற 2 இன்புட் சிம்பிள் எடுத்துக்கிறேன் 0 1. இது ஃபஸ்ட் எப்போ 0 எடுப்போம், அது கூட இருக்கிற 1 என்ன பண்ணிக்கிறேன் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன், ரைட்டா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இப்போ டிஎஃப்ஏல வந்து இந்த ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவீங்களே டெல் கேப்லாம் உள்ள அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ டெல் கேப் ஆஃப் Q0, 0. இங்கே ஒரு இன்புட் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ கம்மா போட்டு 1 போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஸ்ப்ளிட்டிங் தான் இங்கேயும் நடக்க போகுது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போது இது என்ன அர்த்தம் அப்படின்னா எப்போவுமே இப்போ Q0 0னா டயக்ராமில் பாருங்கள் Q0 0 கெட் பண்ணி எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு போயிருக்குன்னு சொல்லி எழுதிக்கோங்க. முன்னாடி இருக்கிற டெல் அப்படியே தான் இருக்கும், ரைட்டா? இதை மட்டும்தான் நான் இப்போ எழுத போகிறேன். ஸோ Q0 பாருங்கள் Q0 0 கெட் பண்ணி Q0லேயே இருக்குது அண்ட் Q0 0 கெட் பண்ணி எங்கேயும் போயிருக்கு, Q1லேயும் போயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன இன்புட் வரும் அவுட்புட் வரும்னா Q0 அண்ட் Q1. இங்கே கம்மா போட்டு இங்கே என்ன இருக்குது ரிமைனிங் 1 இருக்குது, ரைட்டா? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. டெல் ஆஃப் Q0, 1 யூனியன் டெல் ஆஃப் இங்கே என்ன இருக்குது Q1, 1. ஸோ இப்போ இது அப்படியே நீங்கள் டயக்ராமை பார்த்து எழுதிக்க வேண்டியதுதான், ரைட்டா? Q0 வந்து 1 கெட் பண்ணி எங்கே போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க, Q2க்கு போயிருக்கு யூனியன். Q1 வந்து 1 கெட் பண்ணி பாருங்க, அதோட செல்ஃப் லூப் Q1லேயும் இருக்குது. 1 கெட் பண்ணி எங்கேயும் போயிருக்கு அப்படின்னா Q2க்கு போயிருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நான் யூனியன் பண்ணி எழுதணும். ஸோ Q1 அண்ட் Q2. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க. எப்போவுமே ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரீரைட் பண்ணி எழுதும் போது ஆர்டரில் தான் எழுதணும். ஆர்டர்னா என்ன சொல்கிறேன்னா இப்போ Q0க்கு அப்புறம் Q1, Q1க்கு அப்புறம் Q2 நம்ம அப்படி தான் ஸ்டேட் நேம் கொடுப்போம். Q2க்கு அப்புறம் Q3, Q0க்கு அப்புறம் Q2, Q2க்கு அப்புறம் Q1 அப்படின்னு ஸ்டேட்டோட நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. Q0க்கு அப்புறம் Q1, Q2லேருந்து Q0, Q2லேருந்து Q1க்கு போகலாம், அது வேறு. பட்
இனிஷியலாக ஸ்டேட் போகும்போது அதோட ஆர்டர் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இது எப்படி மாறி இருந்தாலும் நீங்கள் அந்த ஆர்டர் 1 2 அந்த மாதிரி தான் எழுதிக்கணும். ஆர்டர் இதுக்குள்ள 0 இருந்துச்சுன்னா 0 தான் ஃபஸ்ட் எழுதணும். இன்னொன்று Q2 2 இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் Q1, Q2, Q2 அப்படி எழுதக்கூடாது. பிகாஸ் Q2ங்கிறது ஒரு சிங்கிள் ஸ்டேட் தான். அது இங்கேயும் இருக்குது, அது அங்கேயும் இருக்குது. ஸோ யூனியன் என்ன அர்த்தம், காமனாக இருக்கிறது தான் எடுத்து எழுதுவோம். ஸோ Q2ன்னு அப்படி எழுதக்கூடாது. அது ஒரு பாயிண்ட் இங்கே கவனிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். செகண்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அகெயின் del ஆஃப் Q0 இங்கே என்ன இருக்கணும் அதை எழுதுகிறேன். ரைட்டா? Q0, கூட இன்னொரு இன்புட் ஸ்ட்ரிங் சேர்த்துக்கிறேன். இப்போ 0 1 இங்கே இருக்குது. 1க்கு அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரிங் இன்புட் ஸ்ட்ரிங் என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ அதுக்கு நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். என்ன பண்ணேன்னு பார்த்துக்கோங்க. இனிஷியலாக 2 ஸ்ட்ரிங் எடுத்திருந்தேன், 2 இன்புட் 2 ஆல்ஃபபெட் எடுத்திருந்தேன். செகண்ட் இப்போ 0 1க்கு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதனால் இன்னொரு இன்புட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எடுத்து எழுதிக்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போ இதையும் இங்கே ஃபஸ்ட் எழுதின மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா, del cap ஆஃப் இங்கே என்ன இருக்குது, Q0, அடுத்து 0 1. எப்போவுமே கமாக்கு அப்புறம் 1 சிம்பிள் தான் வரும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கமா 0, இங்கே கமா போட்டு 0 போட்டு இதை க்ளோஸ் பண்ண உடனே இங்கேயும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிக்கணும், ஒரு டெல் போட்டுக்கணும். ரைட்டா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஆல்ரெடி இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். del cap ஆஃப் Q0 0 1 ரிசல்ட் வந்து என்னது, Q1 Q2. ஸோ இதை தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. del ஆஃப் Q1, Q2, 0. ஸோ இதை அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டெப் மாதிரி. ரைட்டா? இதையும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, யூனியன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ del ஆஃப் Q1, 0 யூனியன் del ஆஃப் இங்கே என்ன இருக்குது, Q2, 0. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்து அப்படி எழுதிக்கோங்க. இப்போ Q1லேருந்து 0 கெட் பண்ணி அது எங்கேயுமே போகல. ஸோ இட் இஸ் a null set. ஸோ யூனியன் Q2லேருந்து 0 கெட் பண்ணி அது எங்கே போயிருக்கு, செல்ஃப் லூப் Q2க்கும் போயிருக்கு. சரி, Q2லேருந்து இது 0 கெட் பண்ணி செல்ஃப் லூப்புக்கும் போயிருக்கு. அண்ட் Q2லேருந்து 0 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q0க்கும் போயிருக்கு. ஸோ Q2, Q0. ஸோ நல் செட்னா அது தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆர்டர் எப்படி மாறி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரே ஆர்டரில் எழுதிக்கணும். ஸோ Q0, Q2 அப்படின்னு ஒரே ஆர்டரில் எழுதிக்கணும். ஸோ இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் 0 1 0. நம்மளுக்கு இன்னும் என்னென்னு இருக்குது, லாஸ்ட்டாக ஒரு 0வை நம்ம சேர்க்கணும். ஸோ இப்போ இங்கே அதை எழுதுகிறேன். del cap ஆஃப் Q0, ஆல்ரெடி இருக்கிறது கூட ஒரு சிம்பிள் சேர்த்துக்கிறேன். இப்போ 0 1 0. இந்த 0க்கு அப்புறம் இன்னொரு இன்புட் என்ன இருக்குது, எனக்கு இங்கே 0 இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எழுதிக்கிறேன். ஸோ இதை அகெயின் இங்கே இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸோ del cap ஆஃப் Q0, 0 1 0. கமாக்கு அப்புறம் எப்போவுமே ஒரு சிம்பிள். ஸோ 0 இது லாஸ்ட் 0 எழுதிட்டு க்ளோஸ் பண்ணுறேன், இங்கேயும் க்ளோஸ் பண்ணுறேன், del போடுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரிசல்ட் Q0 0 1 0 ரிசல்ட் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ del ஆஃப் என்ன ரிசல்ட் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே, Q0 and Q2. ஸோ 0. ஸோ அகெயின் யூனியன் பண்ணி எழுதிக்கோங்க. del ஆஃப் Q0, 0 யூனியன் del ஆஃப் Q2, 0. ஸோ இப்போ டயக்ராமில் இருந்து எடுத்து எழுதிக்கலாம். நம்ம Q0 0 கெட் பண்ணி செல்ஃப் லூப் 0லேயும் இருக்குது, 0 கெட் பண்ணி Q1க்கு போயிருக்கு. ஸோ Q0, Q1 யூனியன் Q2 அதே மாதிரி 0 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q2லேயும் இருக்குது, Q0க்கும் போயிருக்கு. ஸோ Q2, Q0. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரீரைட் பண்ணி எழுதணும். நான் சொன்ன மாதிரி மோர் தேன் ஒன் டைம் ஸ்டேட் இருந்தாலும் அதை நம்ம ஒரு தடவை தான் கணக்கு எடுத்துக்கணும். ஸோ Q0 அதே மாதிரி ஆர்டரில் எழுதணுன்றதுனால ஆர்டரில் எழுதுகிறேன், Q1 and Q2. திருப்பி சொல்கிறேன், எப்போவுமே ஸ்டேட்ஸ் ஆர்டரில் தான் நீங்கள் எழுதணும். அண்ட் மோர் தென் ஒன் டைம் ஸ்டேட் இருந்தாலும் இப்போ இங்கேயும் Q0 இருக்குது, இங்கேயும் Q0 இருக்குன்னா Q0 ஒரு ஸ்டேட்டை தான் மீன் பண்ணுது. ஸோ நீங்கள் பாட்டு Q0, Q0 அப்படின்னு எழுதக்கூடாது, ஒன் டைம் தான் எழுதணும். ஸோ இப்போ இங்கே இதுதான் எனக்கு வந்து ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு ஃபார் த ஹோல் இன்புட். பிகாஸ் எதை தான் நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 0 1 0 0. ஸோ இந்த ஹோலாக 0 1 0 0வை நான் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ப்ராசஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கிடச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கிடச்சிருக்கிற இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட் வந்து ஃபைனல் ஸ்டேட்டாக இருந்தாலே நம்மளுக்கு கிவன் இன்புட் ஸ்ட்ரிங் வந்து அக்செப்டட்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், Q0 வந்து Q1 வந்து ஃபைனல் ஸ்டேட் கிடையாது, Q2 ஃபைனல் ஸ்டேட் கிடையாது. பட் Q0 வந்து எனக்கு என்னது, ஃபைனல் ஸ்டேட். ஸோ கிடச்சிருக்கிற அவுட்புட்டில் ஒரு ஸ்டேட் வந்து ஃபைனல் ஸ்டேட் இருக்கிறதுனால இட் இஸ் அ ஃபைனல் ஸ்டேட். ஸோ த கிவன் இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்டட். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரணும், என்ன அப்படின்னா, இப்போ டிஎஃப்ஏ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
அதில் வந்து நமக்கு ஒரே ஒரு ஸ்டேட் தான் ஃபைனலாக கிடச்சிருந்தது ரைட்டாக. Q2ன்னு சொல்லி ஒன்று தான் கிடச்சிருந்தது. அது மட்டும் ஃபைனல் ஸ்டேட்டாக நம்ம இங்கே செக் பண்ணோம். இன்புட் ஸ்ட்ரிங் வந்து அக்செப்டட்னு சொல்லி முடிச்சிட்டோம். பட் ஏன் NFAல வந்து ஏன் இந்த மாதிரி மோர் தேன் ஒன் ஸ்டேட் வந்து அவுட்புட்டாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸை சொல்லியிருக்கேன். தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் NFA அண்ட் DFA. DFAல ஒன்லி ஒன் பாத் மட்டும்தான் ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு இருக்கும் ரைட்டா. ஒன்லி ஒன் பாத்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அதில் போக முடியும். பட் NFAல மோர் தேன் ஒன் ஸ்டேட்டுக்கு போகலாம். அதனால தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த Q0 Q1 Q2லாம் என்னது மோர் தேன் ஒன் ஸ்டேட். Q0 ஒரு ஸ்டேட், Q1 ஒரு ஸ்டேட், Q2 ஒரு ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி மோர் தேன் ஒன் ஸ்டேட் இருக்கிறதுனால தான் இந்த டயக்ராம் இது என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா NFAன்னு சொல்கிறோம். பட் DFAல பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு போகிறது ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் போகும் ரைட்டா. இது ஒரு டிஃப்ரென்ஸ். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா Q0லேருந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி DFAவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எதுலேருந்து எடுத்துருக்கோம், Q0லேருந்து எடுத்துகிட்டு தான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் வந்து அக்செப்ட் ஆகுதா இல்லை ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத ஒன்று ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய் முடியணும். அப்போ அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், எனக்கு இனிஷியல் ஸ்டார்ட் ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய் ரீச் ஆச்சு அப்படின்னா தான் அந்த பர்டிகுலர் இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்டட்னு அர்த்தம். ஸோ அதனால தான் NFAவாக இருந்தாலும் சரி DFAவாக இருந்தாலும் சரி நம்ம இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா Q0ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்டடா ரிஜெக்டடாங்கிறத நம்ம ஸ்டார்ட் ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய் அது முடிஞ்சிச்சு அப்படின்னா தட் இஸ் அக்செப்டட். ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகாமல் இடையிலே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் ரிஜெக்டட். இப்போ இங்கே நமக்கு கிடச்ச இந்த அவுட்புட்டில் வந்து இப்போ ஒருவேளை எனக்கு இதோட அவுட்புட் Q1 அண்ட் Q2 மட்டும் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க ரைட்டா. அப்போ நான் செக் பண்ணும்போது Q1ம் ஃபைனல் ஸ்டேட் கிடையாது, Q2ம் ஃபைனல் ஸ்டேட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அக்செப்டட்னு அர்த்தம். ஃபைனல் ஸ்டேட் இருந்தால் மட்டும்தான் இந்த இன்புட் ஸ்ட்ரிங். அதுக்காக இப்போ ஒரு ஸ்டேட் Q0 மட்டும் தான் கிடைக்கணும்னு கிடையாது ரைட்டா. NFAக்கு சொல்கிறேன். NFAல நிறைய ஸ்டேட் கிடைக்கலாம். நிறைய ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட் கண்டிப்பாக ஃபைனல் ஸ்டேட்டாக இருந்தால் த கிவன் இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்டட். ஸோ இப்போ நமக்கு வந்து உங்களுக்கு ஃபைனைட் ஆட்டோமேட்டானா என்னன்னு தெரியும். ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் 2 டைப்ஸ் இருக்குது, DFA NFA. ஸோ ஒரு லாங்குவேஜ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு DFA ட்ரா பண்ண தெரியணும், ஒரு லாங்குவேஜ் கொடுத்தா NFA ட்ரா பண்ண தெரியணும். அண்ட் அதை ட்ரா பண்ண ஃபைனைட் ஆட்டோமேட்டாலேருந்து ஒரு பர்டிகுலர் இன்புட் ஸ்ட்ரிங் வந்து அக்செப்டடா ரிஜெக்டடா அப்படிங்கிறத உங்களுக்கு DFAக்கும் தெரிஞ்சிருக்கணும், NFAக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஃபைனலாக அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு DFA என்னென்னா NFA என்னென்னு ஒரு நாலேஜ் வந்திருக்கும். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் DFA அண்ட் NFA ரைட்டா. ஸோ தீஸ் ஆர் தி மெயின் பாயிண்ட்ஸ். பிகாஸ் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து 4 மார்க்ஸில் இந்த கொஷின் கேட்பாங்க, இல்லை 2 மார்க்ஸில் கண்டிப்பாக அந்த கொஷின் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் உங்களுக்கு என்ன மீனிங்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன் டிஃப்ரென்ஸை வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னா, இனிஷியலாகவே இதான் டிஃப்ரென்ஸ்னு சொன்னேன் அப்படின்னா அது என்னன்னே தெரியாமல் உங்களுக்கு சரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பட் இப்போ DFA NFAலாம் நீங்கள் நல்லா ட்ரா பண்ணி உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் கிடச்சிருக்குன்றதுனால நான் இப்போ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து DFAல பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஷன் இஸ் டிட்டர்மினிஸ்டிக். இங்கே NFAல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் இஸ் நான் டிட்டர்மினிஸ்டிக் ரைட்டா. ஸோ இங்கே டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா, நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. அந்த டிட்டர்மினிஸ்டிக்னுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் ஸ்டேட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு ஒரு பாத்து தான் இருக்கும். அதாவது அது எங்கே போகுதுன்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக். நான் டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னா கரண்ட் ஸ்டேட்லேருந்து அதுக்கு நிறைய பாத்து இருக்கலாம். இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு ஒரு பாத்து தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரைட்டா. அது எந்த ஸ்டேட்டுக்கு போகுன்றது நம்மளுக்கு தெரியும், டிட்டர்மைன் பண்ண முடியும். தட் இஸ் டிட்டர்மினிஸ்டிக். கரண்ட் ஸ்டேட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு நிறைய பாத்து போச்சு அப்படின்னா நம்மளால அது எங்கே போய் முடியுதுன்றத டிட்டர்மைன் பண்ண முடியாது. நான் டிட்டர்மினா இருக்கும். ஸோ தட் இஸ் நான் டிட்டர்மினிஸ்டிக். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மீனிங். ஸோ டிரான்சிஷன்ங்கிறது இங்கே டிரான்சிஷன் சொல்கிறோம்ல, ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிற டிரான்சிஷன் இங்கே டிட்டர்மைன் பண்ண முடியும். தட் இஸ் டிட்டர்மினிஸ்டிக். இங்கே வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. தட் இஸ் நான் டிட்டர்மினிஸ்டிக் ரைட்டா. ப்ளஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா DFAல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் NFAல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் கம்மியாக இருக்கும். பிகாஸ் அதே பாயிண்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு தான் போக முடியும், அடுத்த ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு. ஸோ ஒரு சிங்கிள் இன்புட்டுக்கு நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும். பட் NFAல கரண்ட் ஸ்டேட்லேருந்து அதுக்கு நிறைய பாத்து வந்து இருக்கலாம். ஸோ அதோட நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். என்ன மீனிங்னு பாருங்கள். இப்போது Q0 ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரைட்டா. இப்போ இங்கே A கெட் பண்ணி Q1க்கு போகும். அடுத்து இப்போ வந்து திருப்பி இன்னொரு இன்புட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரைட்டா. இந்த மாதிரி தான் எங்கே போகும், இதுதான் வந்து DFA ரைட்டா. பட் NFA வந்து எப்படி ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே Q1 இங்கே Q2. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணிக்கும், அது போய்க்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா NFA. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ்.
இப்போ இங்கே பாருங்கள் Q0 A வாங்கி Q1க்கு போகும், Q1 A வாங்கி Q2 இப்படியே இது போயிட்டே இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இதில் வந்து என்னவாகும் அப்படின்னா அதிகமாகும். பட் NFA எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா Q0 A கெட் பண்ணி Q1க்கு போயிடும். திருப்பி ஏன்றது ஒரு இன்புட்டு தான் ரைட்டா. பட் அது ஒரு இன்புட்டுக்கு Q0லேருந்து அது Q1க்கு போயிருக்கும், Q0லேருந்து Q2 மோர் தேன் வந்து நிறைய ஸ்டேட். இப்போ Q0லேருந்து ஏக்கு எத்தனை ஸ்டேட் போயிருக்கு, 2 ஸ்டேட் போயிருக்கு. பட் டிஎஃப்ஏல பாருங்கள் Q0லேருந்து Q1க்கு ஒரு ஸ்டேட்டு தான் போயிருக்கு ரைட்டா. ஸோ திஸ் இஸ் டிஎஃப்ஏ, திஸ் இஸ் என்எஃப்ஏ. ஸோ டிஎஃப்ஏல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், என்எஃப்ஏவை விட கம்மியாக இருக்கும், சரி அதிகமாக இருக்கும். பட் என்எஃப்ஏலும் ஸ்டேட்ஸ் அதிகமாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி டிஎஃப்ஏ என்எஃப்ஏல ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரைட்டா. ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் வந்து ஸோ இங்கே ஸ்டேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து மெமரி வந்து இது அதிகமாக எடுத்துக்கும் டிஎஃப்ஏ. பட் என்எஃப்ஏ வந்து ஸ்டேட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால மெமரி டிஎஃப்ஏவை விட மெமரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரைட். அடுத்து இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது, ஒன்லி ஒன் டிரான்சிஷன் ஃபார் அ கிவன் இன்புட்டுக்கு, ஒரு ஏன்ற ஒரு இன்புட்டுக்கு ஒரு டிரான்சிஷன் தான் இங்கே இருக்கும். பட் மே ஹாவ் மோர் தேன் ஒன் சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க. மே ஹாவ் அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் இருக்கவும் செய்யலாம், அதுவும் வந்து டிஎஃப்ஏவாக தான் இருக்கும். மேபி ஒன்று இருந்தால் அது வந்து என்எஃப்ஏன்னு சொல்லலாம். அதான் இங்கே சொல்லலாம். இப்போ இதில் Q0 இருந்து இப்போ இது ஒரு பாத் இது ஒரு பாத் கரெக்டாக. இப்போ Q0 இங்கே ஒரு இப்போ இங்கே Q0 இருந்து இங்கே எனக்கு ஒரு பாத்து தான் போயிருக்கு. பட் இங்கே என்எஃப்ஏல பாருங்கள் Q0 இருந்து எனக்கு என்ன போயிருக்கு, 2 பாத்து போயிருக்கு இல்லையா. ஸோ அதை தான் மீன் பண்ணுறோம். It may have more than one state, that is NFA. So இந்த தேர்ட் பாயிண்ட் தான் இங்கே லாஸ்ட் 6th பாயிண்ட்ல சொல்லியிருப்போம். இங்கே சிங்கிள் பாத்து தான் இருக்கும், தான் இருக்கு இல்லையா. Q0லேருந்து சிங்கிள் பாத், இங்கே வந்து செவரல் பாத் இருக்கும். இங்கே இருக்குல்ல Q0லேருந்து செவரல் பாத் வந்து இருக்கலாம் ரைட்டா. ஸோ அதே மாதிரி இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎஃப்ஏல ஒரே ஒரு ஃபைனல் ஸ்டேட் தான் எனக்கு வந்து இருக்கும் ரைட்டா. இப்போ இங்கே இது எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கலாம். என்எஃப்ஏல இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிஎஃப்ஏல இது ஒன்று மட்டும் தான் ஃபைனல் ஸ்டேட். பட் என்எஃப்ஏல என்ன பண்ணலாம், இது ஒரு ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கலாம், இதுவும் எனக்கு எப்படி இருக்கலாம், ஒரு ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கலாம். ஸோ என்எஃப்ஏல மோர் தேன் ஒன் ஃபைனல் ஸ்டேட் வந்து இருக்கலாம். அண்ட் வந்து இங்கே டிஎஃப்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் வாங்கி அடுத்ததுக்கு போகும், இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதோட டிசைன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி என்எஃப்ஏ. பட் இங்கே டிசைன் வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய பாத் வச்சு இப்படி பேரலாக போயிட்டே இருக்கிறதுனால இங்கே இதோட டிசைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி மெயின் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டிஎஃப்ஏ அண்ட் என்எஃப்ஏ. அகெயின் நான் சொல்கிறேன், இங்கே வந்து டிரான்சிஷன் டிட்டர்மினிஸ்டிக்காக இருக்கும். டிட்டர்மினிஸ்டிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈஸியாக அதோட பார்த்து டிட்டர்மைன் பண்ண முடியும். பட் என்எஃப்ஏல வந்து அதோட பார்த்து ஈஸியாக டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் நிறைய இருக்கும், இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் கம்மியாக இருக்கும். இங்கே நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால இது நிறைய மெமரி ஆக்குபை பண்ணும், இது மெமரியை வந்து கம்மியாக ஆக்குபை பண்ணும். ஸோ இப்படி நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு டிஃப்ரென்ஸும் படிக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு லிங்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியும். மக்கப் பண்ணிங்கன்னா மறந்துடும். இப்போ இங்கே டிட்டர்மினிஸ்டிக்னு சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னால் ஈஸியாக வந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அப்போது அடுத்தடுத்து போயிட்டே இருக்குமா. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்டேட்ஸ் அதிகமாக இருந்தால் மெமரி அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் மெமரி அதிகமாக இருந்தால் அதோட டிசைன் எனக்கு எப்படி இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒரே ஒரு டிரான்சிஷன் தான் ஒரு இன்புட்டுக்கு இருக்கும். ஸோ ஒரு டிரான்சிஷன் தான் ஒரு இன்புட்டுக்கு இருந்தால் டிஃபால்ட்டாக அங்கே ஒரு ஃபைனல் ஸ்டேட் தான் எனக்கு இருக்கும். ஸோ ஒரு டிரான்சிஷன் டிஃபால்ட்டாக என்ன மீனிங், எனக்கு சிங்கிள் பாத். இங்கே மோர் தென் ஒன் டிரான்சிஷன் இருந்துச்சுன்னா மோர் தென் ஒன் ஃபைனல் ஸ்டேட் இருக்கும். ஸோ செவரல் எல்லாமே பாருங்கள் more than and several path. இங்கே only one transition, only one final state and single path. So this is the main differences between DFA and NFA. The next important topic is equivalence of DFA and NFA. So this is the important topic. Big question problems உங்களுக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. சாரி NFA DFAவும் கேட்பாங்க. பட் இதுக்கப்புறம் உள்ள ஒரு 2 டாபிக் இருக்குது. அந்த 2 டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிக் கொஷின்ஸ் கேட்பாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள், கொஞ்சம் கிளியராக கவனிங்க. ஸோ நீங்கள் டாபிக்ஸ்லாம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவும் மக்கப் பண்ணி படிக்காதீங்க. இப்போ பாருங்கள் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிஎஃப்ஏ அண்ட் என்எஃப்ஏன்னு வந்துருக்கு. ஸோ இனிஷியலாக ஃபைனைட் ஆட்டோமேட்டா பார்த்தோம், டிஎஃப்ஏ என்எஃப்ஏ பார்த்தோம். லாங்குவேஜ் வந்து டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, லாங்குவேஜ் தான் என்எஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸ்ட்ரிங் அக்செப்டன்ஸாக ரிஜெக்டடான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ உங்களுக்கு டிஎஃப்ஏனா என்னன்னு தெரியும், என்எஃப்ஏனா என்னன்னு தெரியும், அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ அது ரெண்டையும் எப்படி ஈக்குவல் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிஎஃப்ஏ அண்ட் என்எஃப்ஏ. ஸோ அப்படி ஒரு டிஎஃப்ஏ ஈக்குவலன்ஸ் ஆஃப்னு என்ன அர்த்தம் அப்படின்னா என்எஃப்ஏலேருந்து நம்ம டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் பை யூஸிங் ஒரு அல்காரிதம். அந்த அல்காரிதமுக்கு தான் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்செட் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்காரிதம். ஸோ சப்செட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஎஃப்ஏ அண்ட் என்எஃப்ஏ வந்து ஈக்குவலன்ஸ் பண்ண போகிறோம். எப்போ வந்து இப்போ அதாவது என்ன மீனிங்னா அந்த ஹெட்டிங்க்கு என்எஃப்ஏ இருக்குது, டிஎஃப்ஏ இருக்குது, அது ரெண்டும் எப்படி ஈக்குவலண்ட் ஆகும், ஏதாவது ஒன்றா நான் இன்னொன்னா கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா தான் 2 ஃபைனைட் ஆட்டோமேட்டாவும் ஈக்குவலாக இருக்கும் ரைட்டா. ஸோ அதுதான் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிஎஃப்ஏ அண்ட் என்எஃப்ஏ. அதுக்கு யூஸ் பண்ணுற அல்காரிதம் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்செட் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்காரிதம். ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப்ஏலேருந்து என்எஃப்ஏ வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது.
ரைட்டா? பிகாஸ் டிஎஃப்ஏ ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகும், அடுத்த ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகும், அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ டிஎஃப்ஏலேருந்து என்எஃப்ஏ கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் என்எஃப்ஏலேருந்து டிஎஃப்ஏவை நம்ம ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். பிகாஸ் இப்போ Q0லேருந்து Q1க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது Q0லேருந்து Q1க்கு போகுது, ரைட்டா? ஸோ Q1லேருந்து Q2க்கு போகுது. இது ஒரு ஃபைனல் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. இங்கே Q1லேருந்து Q3க்கு போகுது. இது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேட். இப்போ ஏ அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டா. என்ன ஃபைனைட் ஆட்டோமேட்டா? இது என்எஃப்ஏ. இது எப்படி நான் என்எஃப்ஏன்னு சொல்கிறேன்? மோர் தென் ஒன் ஃபைனல் ஸ்டேட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் டிஃபால்ட்டாக இது என்எஃப்ஏவாக தான் இருக்கும், ரைட்டா? ப்ளஸ் இன்னொன்று பாயிண்ட் எப்படி என்எஃப்ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, Q1லேருந்து 2 பாத்து போயிருக்கு, ரைட்டா? ஸோ செவரல் பாத் இருந்தாலும் அதை நம்ம என்எஃப்ஏன்னு சொல்லுவோம். மோர் தென் ஒன் ஃபைனல் ஸ்டேட் இருந்தாலும் நம்ம அதை என்னன்னு தான் சொல்லுவோம், என்எஃப்ஏன்னு தான் டிஃபால்ட்டாக சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த என்எஃப்ஏலேருந்து நான் டிஎஃப்ஏவை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்போ அது வந்து டிஎஃப்ஏவாக இருக்கும்? ஒரு ஃபைனல் ஸ்டேட் இருக்கணும், ஒரு பாத் இருந்து அது டிஃபால்ட்டாக எனக்கு என்னவாக இருக்கும், டிஎஃப்ஏவாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுலேருந்து நான் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். Q0, Q1 அண்ட் Q2, ரைட்டா? இப்படி ஒரு டயக்ராம் போட்டுக்கலாமா? இது ஒரு ஃபைனல் ஸ்டேட், இது ஒரு டிஎஃப்ஏ, ரைட்டா? இன்னொரு டயக்ராம் எப்படி போடலாம்? Q0, Q1 அண்ட் Q3. ஸோ இப்படி ஒரு டயக்ராம் போடலாமா? இது ஏ, இது ஏ. அதாவது இதை ஒரு பாத்தாக எடுத்திருக்கேன், இதை ஒரு ஃபைனட் ஆட்டோமேட்டாவாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பாத்து தான் போகுது, ஒரு ஃபைனல் ஸ்டேட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு பாத்து தான் போகுது, ஒரு ஃபைனல் ஸ்டேட்டு தான் இருக்குது. ஸோ இது டிஃபால்ட்டாக என்னவா இருக்குது? எனக்கு டிஎஃப்ஏ. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்எஃப்ஏலேருந்து என்னால் எதை கன்வெர்ட் பண்ண முடியும்? டிஎஃப்ஏவை கன்வெர்ட் பண்ண முடியும். பட் இந்த டிஎஃப்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு டிஎஃப்ஏ, இது ஒரு டிஎஃப்ஏ. இந்த டிஎஃப்ஏவை என்னால் என்னவா கன்வெர்ட் பண்ண முடியாது, என்எஃப்ஏவா இப்படி செப்பரேட்டாக இருக்கிறத என்னால் கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் என்எஃப்ஏல இருந்து நான் எதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? டிஎஃப்ஏவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் கொஸ்டினில் வந்து உங்களுக்கு என்எஃப்ஏ கொடுத்து தான் என்எஃப்ஏலேருந்து டிஎஃப்ஏ கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. டிஎஃப்ஏலேருந்து என்எஃப்ஏ வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ என்எஃப்ஏலேருந்து நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஎஃப்ஏ கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற அல்காரிதம் தான் என்ன அப்படின்னா, சப்செட் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்காரிதம். ஸோ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் 4 ஸ்டெப் இருக்குது. அந்த 4 ஸ்டெப் சொல்கிறேன், என்னென்னு கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளமுக்கு போயிடலாம், ரைட்டா? ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து Qன்றது உங்களுக்கு என்னென்னு தெரியும், செட் ஆஃப் ஸ்டெப். 4 ஸ்டெப் இருக்குது. Qன்றது செட் ஆஃப் ஸ்டேட். இப்போது கிவன் ப்ராப்ளமில் எத்தனை ஸ்டேட்னாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டேட்டை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சப்செட் வந்து கண்டுபிடிக்கணும். சப்செட்டுங்கிறது உங்களுக்கு யூஸ்வலாக என்னென்னு தெரியும் இல்லையா? இப்போ Q0, Q1, Q2 இருக்குது அப்படின்னா அதோட சப்செட் என்னெல்லாம் இருக்கும்? Q0 தனியாக இருக்கும், Q1 இருக்கும், Q2 இருக்கும். அடுத்து Q0, Q1 எழுதலாம், Q0, Q2 எழுதலாம், அப்புறம் Q1, Q2 எழுதலாம், லாஸ்ட்டாக Q0, Q1, Q2. ஃபைனலாக என்ன வரும்? எனக்கு நல் செட், 5 செட் வரும். ஸோ தீஸ் ஆர் தி சப்செட் ஆஃப் த கிவன் செட். இது ஒரு செட்டு, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு செட். அந்த செட்டில் 3 ஸ்டேட் இருக்குது, Q0, Q1, Q2. இந்த செட்லேருந்து நான் என்ன எழுதிக்கலாம்? சப்செட் எழுதலாம். சப்செட்னா ஈச் அண்ட் இண்டிவிஜுவலாக பிரித்து ஃபஸ்ட்டு 1 வர்ற மாதிரி எழுதணும், அடுத்து 2 சேர்ந்து இருக்கிற மாதிரி, லாஸ்ட்டு 3 சேர்த்து இருக்கிற மாதிரி எழுதணும், ஃபைனலாக என்ன சேர்த்து எழுதிக்கணும்? நல் செட் சேர்த்து எழுதிக்கணும். ஸோ இந்த சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. கிவன் ப்ராப்ளமில் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸை நான் என்னன்ற கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சப்செட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் n. 2 போட்டுக்கிறேன். இங்கே பவரில் இப்போ 3 ஸ்டேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை ஸ்டேட் இருக்குது? 1, 2, 3. ஸோ 3 இருந்தால் 2 பவர் 3ங்கும் போது எத்தனை சப்செட் எனக்கு வரணும்? 8 சப்செட் வரும். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரைட்டா? செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த கிடைச்ச சப்செட்டுக்கு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, டிரான்சிஷன் டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். நார்மலாக டேபிள் சப்செட்டுக்கு என்ன பண்ணிக்கிறேன்? டிரான்சிஷன் டேபிள் போட்டுக்கிறேன், ரைட்டா? தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டிரான்சிஷன் டேபிளை நான் என்ன பண்ண போகிறேன்? மினிமைஸ் பண்ணுறேன். எப்படி மினிமைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, from the start state. So the third step is the transition table minimize பண்ணுறேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் ஸ்டேட்டில் இருந்து ரீச் ஆகிற ஸ்டேட்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன், மற்ற ஸ்டேட்ஸை வந்து நான் விட்டுறேன். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த மினிமைஸ் பண்ணதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? டிஎஃப்ஏ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் தி சப்செட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்காரிதமோட ஸ்டெப் ப்ரொசீஜர். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்செட் கண்டுபிடிச்சிக்கிறேன். அடுத்து டிரான்சிஷன் டேபிள் அந்த சப்செட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். அடுத்து அந்த டேபிளை மினிமைஸ் பண்ணுறேன். லாஸ்ட் அந்த மினிமைஸ் பண்ண டிரான்சிஷன் டேபிளுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன்? டிஎஃப்ஏ ட்ரா பண்ணுறேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்எஃப்ஏல இருந்து நான் எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்? டிஎஃப்ஏக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன், ரைட்டா? என்எஃப்ஏல இருந்து டிஎஃப்ஏ கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்எஃப்ஏலேருந்து நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண முடியும்? டிஎஃப்ஏ கன்வெர்ட் பண்ண முடியும். டிஎஃப்ஏலேருந்து என்எஃப்ஏ கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் a sample ப்ராப்ளம். இப்படி தான் கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. கன்ஸ்ட்ரக்ட் a DFA from the following NFA that accept all the strings of zeros and ones
that ends with 0 1. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ரம் த ஃபாலோயிங் என்எஃப்ஏ. ஸோ இப்படி புக்கில் வந்து சிலபஸ் இருக்குது, என்எஃப்ஏலேருந்து தான் டிஎஃப்ஏ கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் படிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. ரைட்டாக என்எஃப்ஏவும் இருக்குது, டிஎஃப்ஏவும் இருக்குது. டிஎஃப்ஏலேருந்து என்எஃப்ஏ கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அவங்க டாபிக் கொடுக்கலாம்ல, அப்படி கொடுக்கல. ஏன் அப்படின்னா அப்படி கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ ஏன் என்எஃப்ஏலேருந்து தான் டிஎஃப்ஏ கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த லாஸ்ட் அந்த டிஃப்ரென்ஸில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்எஃப்ஏலேருந்து தான் டிஎஃப்ஏ கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் டிஎஃப்ஏ ஏன் இதை திருப்பி சொல்கிறேன்னா, கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மாற்றி இருக்கும். சில ப்ராப்ளம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் என்எஃப்ஏன்னு இருக்கும், சில இதில் கன்ஸ்ட்ரக்ட் டிஎஃப்ஏன்னு இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதனால தான் திருப்பி சொல்கிறேன். ஸோ என்எஃப்ஏலேருந்து டிஎஃப்ஏ கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா சப்செட் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்காரிதம் மெத்தட் யூஸ் பண்ணி மட்டும்தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஃப்ரம் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ அப்படின்னா தட் இஸ் சப்செட் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்காரிதம். ரைட்டா? ஸோ இங்கே ட்ரான்சிஷன் டயக்ராம் அவங்களே உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, பட் நான் அதை என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு என்எஃப்ஏ நான் ட்ரா பண்ணுறது, திஸ் இஸ் என்எஃப்ஏ, அக்செப்ட் ஆல் த ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தட் எண்ட்ஸ் வித் 0 1. ஸோ நான் உங்களுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி வே சொன்னேன்ல, என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முதல்ல ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிங் எப்படி எதில் எண்ட் ஆகணுமா, எனக்கு 0 1ல் எண்ட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ட்ரா பண்ணாதீங்க. Q0லேருந்து 0 போட்டு Q1, Q1லேருந்து 1 போட்டு Q2, பிகாஸ் அது எனக்கு எதில் எண்ட் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க, 0 1ல் எண்ட் ஆகணும். ஸோ இதை நான் போட்டுக்கிட்டேன். ரைட்டா? பட் இது என்ன ஃபைனைட் ஆட்டோமேட்டா என்எஃப்ஏ. ஸோ அதனால் Q0ல் எண்டிங் தான் 0 1ல் முடியணும், பட் பிகினிங்கில் என்னன்னாலும் இருக்கலாம், அது அவங்க கண்டிஷனில் கொடுக்கல. ஸோ ஃப்ரண்ட்டில் செல்ஃப் லூப்பில் நான் என்ன போட்டுக்கிறேன், contain all the strings of zeros and ones. இந்த பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. contains all the strings of zeros and ones. ஜீரோஸும் இருக்கலாம், ஒன்ஸும் இருக்கலாம். அதனால செல்ஃப் லூப் போட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0, 1 போட்டிருக்காங்க. ரைட்? நல்லா இது ஒரு பாயிண்ட்டு கவனிங்க. இது என்எஃப்ஏ. எப்படி இதை வச்சு என்எஃப்ஏ சொல்கிறோம், Q0 0ன்ற இன்புட் கெட் பண்ணி Q1க்கு போயிருக்கு, 0ன்ற சேம் இன்புட்டை கெட் பண்ணி அது எங்கேயும் போயிருக்கு, எனக்கு Q0க்கும் போயிருக்கு. இப்போ இதே ப்ராப்ளமில் வந்து இது டிஎஃப்ஏவாக இருந்தால் இந்த ப்ராப்ளம்க்கு டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, Q0, Q1 அண்ட் Q2 இஸ் த ஃபைனல் ஸ்டேட். ஸோ இதே ப்ராப்ளம்க்கு வரைகிறேன். எப்படி எதில் எண்ட் ஆகணும், எனக்கு 0 1ல் எண்ட் ஆகணும். ஸோ டிஃபால்ட்டாக 0 1 போட்டுப்பேன். ரைட்டா? பட் கண்டைன்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், Q0ல் செல்ஃப் லூப் போட்டு எதுக்கு நம்ம இது மட்டும் தான் போட முடியும், 1 மட்டும் தான் போட முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து டிஎஃப்ஏ டயக்ராம், இது வந்து என்எஃப்ஏ டயக்ராம். ஏன் அப்படின்னா Q0 0வை கெட் பண்ணி Q1க்கு போயிடுச்சு. ரைட்டா? Q0 இன்னொரு 0வை கெட் பண்ணி அது Q0க்கு போகல. 1ங்கிறது வேற இன்புட். ஸோ Q0 1 கெட் பண்ணி Q0க்கு போகலாம். உடனே 1 எழுதக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. சிங்கிள் இன்புட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் போச்சு அப்படின்னா அது டிஎஃப்ஏ. சிங்கிள் இன்புட்டுக்கு மோர் தென் 1 ஸ்டேட். இப்போ Q0 0ங்கிற சிங்கிள் இன்புட்டுக்கு Q1க்கு போயிருக்கு, 0ன்ற சேம் இன்புட்டுக்கு அது எங்கேயும் போயிருக்கு, Q0க்கு போயிருக்கு. மோர் தென் 1 ஸ்டேட்டுக்கு போச்சு அப்படின்னா அது வந்து என்எஃப்ஏ. பட் இங்கே Q0 0 கெட் பண்ணி Q1, 1 கெட் பண்ணி Q0. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த சேம் ப்ராப்ளமுக்கு டிஎஃப்ஏவாக இருந்தால் எப்படி ட்ரா பண்ணணும், என்எஃப்ஏவாக இருந்தால் எப்படி ட்ரா பண்ணணும், இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ரைட்டா? ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து அவங்க என்எஃப்ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்எஃப்ஏ டயக்ராம் அப்படியே இருக்கட்டும். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் வரிசை எழுதிட்டே வரணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்செட் வந்து கண்டுபிடிக்கணும். ரைட்டா? சப்செட் கண்டுபிடிக்கணும். சப்செட் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா 2n. ரைட்டா? என்னங்கிறது வந்து என்னது, எனக்கு நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். ரைட்டா? என்னங்கிறது நம்பர் ஆஃப் கிவன் ஸ்டேட்ஸ். ஸோ இங்கே எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, Q0, Q1 அண்ட் Q2, 3 ஸ்டேட் இருக்குது. ஸோ 2^3. திருப்பி சொல்கிறேன், என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். கிவன் ப்ராப்ளமில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3. ஸோ 2^3 அப்படின்னா எனக்கு என்ன வரும், வேல்யூ நார்மல் 8 வேல்யூ. ஸோ 8ங்கிறது வந்து என்ன அப்படின்னா சப்செட் வேல்யூ. ஆக்சுவலாக இது நீங்கள் ஈஸியாக இப்போ நீங்கள் டேரெக்டாக இதுலேருந்தே சப்செட் எழுதலாம். பட் இந்த ஃபார்முலா எழுதிக்கிட்டால் நீங்கள் எழுதும் போது 8 சப்செட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த 8 சப்செட் வந்து எழுதுகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8 சப்செட் வந்து நான் எழுத போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், திஸ் இஸ் த சப்செட். சப்செட் 8 வருமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக எல்லா ப்ராப்ளம்லையும் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள், ஒரு பெரிய செட்குள்ளே ஸ்மால் செட்டாக எழுதியிருக்கேன். ரைட்டா? டிஃபால்ட்டாக நல் செட் எழுதிக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற இண்டிவிஜுவல் செட் Q0, Q1, Q2. அடுத்து Q0, Q1. அப்புறம் Q0லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், Q0, Q2. இப்போ Q0 முடிஞ்சு. அடுத்த உடனே Q1, Q2. இப்போ ஃபஸ்ட்டு 1 டேர்மாக எழுதுகிறேன், அடுத்து 2 டேர்மாக எழுதுகிறேன். 2 டேர்ம் எழுதினோடனே 3 டேர்ம்ஸ்க்கு எழுதுணும். ஸோ Q0, Q1 அண்ட் Q2. ஸோ இப்போ வந்து 8 சப்செட் இருக்கணும்னு நம்ம ப்ராப்ளமில் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, 1 2 3 4 5 6
7 8. ஸோ the given ப்ராப்ளம்க்கு எத்தனை சப்செட் வரும்னு 8. ஸோ இது டேரெக்டாகவே நீங்கள் இங்கேருந்து எழுதலாம், ஏதாவது மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ கண்டுபிடிச்சிட்டு 8 சப்செட் இருக்கான்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப்செட் கண்டுபிடிக்கணும். ஸோ த செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ட்ரான்சிஷன் டேபிள் வந்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். அப்படி தானே, ட்ரான்சிஷன் டேபிள் ட்ரா பண்ணணும். ஸோ த செகண்ட் ஸ்டெப் இஸ் construct a transition table for the subset. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செட்டுக்கு கிடையாது, செட்டில் இருக்கிற ஸ்டேட்ஸ்க்கு கிடையாது, சப்செட்டுக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச சப்செட். 8 சப்செட் கண்டுபிடிச்சோமா, அந்த 8 சப்செட்டுக்கு நான் ட்ரான்சிஷன் டேபிள் போட்டிருக்கேன். நார்மலாக டேபிள் போட்டுக்கோங்க. அஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இப்போது கிவன் ட்ரான்சிஷன் டயக்ராமில் என்னென்ன இன்புட் இருந்துச்சு, 0 and 1 இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே 0 and 1 போட்டேன் ஹரிசாண்டலில், ரைட்டா. வெர்டிக்கில் இங்கே சிக்மா போட்டிருக்கு, சிக்மான இன்புட் ஆல்ஃபபெட், இது வந்து கேபிட்டல் கியூனா செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ் கிடையாது, இங்கே செட் ஆஃப் சப்செட். என்ன சப்செட் இங்கே எழுதுனே அதை அப்படியே எழுதிக்கிறேன். 5 Q0 Q1 Q2 Q0 Q1 Q0 Q2 Q1 Q2 Q0 Q1 Q2. இங்கே என்ன 8 என்ன ஆர்டரில் 1 2 3 4 5 6 7 8 அந்த 8 வரிசையாக அப்படியே ஆர்டரில் எழுதிக்கிறேன். அவ்வளோதான், ரைட்டாக. வேறு எதுவும் நீங்கள் பண்ணல. ஸோ 8 எழுதிட்டோமா, எழுதி முடிச்சுட்டு இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டேட்டுக்கு என்ன போட்டிருக்கேன், ஆரோ போட்டிருக்கேன். பிகாஸ் Q0 இஸ் ஸ்டார்ட் ஸ்டேட். ஃபைனல் ஸ்டேட்டு வந்து எது, Q2. ஸோ எதுலலாம் Q2 இருக்கோ அதில் வந்து ஃபைனல் ஸ்டேட்டை வந்து ட்ரான்சிஷன் டேபிள், ட்ரான்சிஷன் டயக்ராமில் ஃபைனல் ஸ்டேட்டை டபுள் சர்க்கிள் போடுவோம். ட்ரான்சிஷன் டேபிளில் ஃபைனல் ஸ்டேட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார் சிம்பிள் போடுவோம். ஸோ இங்கே Q2 இருக்குது, ஸ்டார் போட்டிருக்கேன். இங்கே ரெண்டில் Q2 இருக்குது, ஸோ ஸ்டார். இங்கேயும் Q2 இருக்குது, இங்கேயும் Q2 இருக்கிறதுனால ஸ்டார்ட் ஸ்டேட்டை என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டார் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயக்ராமில் இருந்து இதோட இன்புட்ஸுக்கு அது எங்கே போகுதோ அதை அப்படியே எடுத்து எழுத போகிறேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக டயக்ராமில் 5ன்னு ஒரு நல் செட் கிடையாது. ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு இது என்னென்னு தான் வரும் அப்படின்னா நல் செட் 5 தான் வரும். அடுத்து இப்போ பாருங்கள், Q0 0 கெட் பண்ணி எங்கே போகுதுன்னு எழுத போகிறோம், Q0 1 கெட் பண்ணி எங்கே போகுதுன்னு எழுத போகிறோம், அவ்வளோதான். இப்போ Q0 0 கெட் பண்ணி என்ன போச்சு, 2 இதுக்கு போகுது. Q0 0 கெட் பண்ணி Q0க்கு போகுது, Q0 0 கெட் பண்ணி Q1க்கு போகுது. ஸோ Q0, Q1, ரைட்டா. Q0 1 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, செல்ஃப் லூப் Q0லே போயிருக்கு. ஸோ நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க, செட்டுன்றதுனால ஃபுல்லாத்தையும் நம்ம எப்படி எழுதுகிறோம், செட்டுக்குள்ளே எழுதுகிறோம், தனியாக இண்டிவிஜுவலாக எழுதக்கூடாது. ஸோ அடுத்து அதே மாதிரி Q1 0 கெட் பண்ணி எங்கே போகுது, Q1 1 கெட் பண்ணி எங்கே போகுது. Q1 வந்து 0ன்ற இன்புட் கெட் பண்ணி அது எங்கேயுமே போகல. ஸோ நல் செட். Q1 1 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு அப்படின்னா எனக்கு Q2க்கு போயிருக்கு, ரைட்டா. அடுத்து இப்போ Q2லேருந்து எந்த ஒரு இன்புட்டுமே போகல. ஸோ டிஃபால்ட் இது எனக்கு என்ன வரும், நல் செட் வரும், ரைட்டா. ஸோ இண்டிவிஜுவலாக எழுதிட்டோம். அடுத்து இப்போ என்ன இருக்குது, Q0 Q1 2 இருக்குது. இதுவும் அதே பாயிண்ட் தான். Q0 0 Q0 to Q1 0 கெட் பண்ணி எங்கே போயிருக்குன்னு எழுதிக்கோங்க. Q0 to Q1 1 கெட் பண்ணி எங்கே போகுதுன்னு எழுதிக்கோங்க. இப்போது Q0 வந்து 0 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q0க்கு போயிருக்கு, Q1க்கு போயிருக்கு, ரைட்டா. ஸோ Q0, Q1. Q1 0 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, எங்கேயுமே போகல. ஸோ எதுவுமே வராது, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து Q0 1 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q0க்கு போயிருக்கு. Q1 1 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு அப்படின்னா Q2க்கு போயிருக்கு. ஸோ கம்மா போட்டு Q2 போட்டு எழுதிக்கிட்டேன், ரைட்டா. அடுத்து அதே மாதிரி Q0 Q2 0 எங்கே போயிருக்கு, எங்கே 0 கெட் பண்ணி எங்கே போயிருக்குன்னு எழுதிக்கோங்க. Q0 0 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q0க்கு போயிருக்கு. Q2 0 கெட் பண்ணி Q0 வந்து 0 கெட் பண்ணி Q0க்கு போயிருக்கு, Q1க்கு போயிருக்கு. Q2லேருந்து எந்த இன்புட்டுமே வரல. ஸோ அது வராது. ஆக்சுவலாக யூனியன் ஆப்ரேஷன் போட்டு எழுதணும், பட் நம்ம டைரெக்டாகவே எழுதிக்கலாம். அடுத்து Q0 1 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q0க்கு போயிருக்கு, ரைட்டா. Q2லேருந்து எந்த இன்புட்டுமே போகல. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து Q1 Q2. ஸோ Q1 வந்து 0 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q1 வந்து 0 கெட் பண்ணலை, ரைட்டா. Q2 0 கெட் பண்ணி எங்கேயுமே போகல. ஸோ இதில் என்ன வரும், எனக்கு நல் செட் வரும். அடுத்து Q1 வந்து 1 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q2க்கு போயிருக்கு. Q2லேருந்து எந்த இன்புட்டுமே போகல, நல் செட் வரும். யூனியன் இன்புட் எழுதணும், இப்போ டேரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். லாஸ்ட் வந்து இந்த செல்லில் என்ன எழுதணும், Q0 0 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q1 0 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q2 0 எங்கே போயிருக்குன்னு யூனியன் போட்டு எழுதணும், பட் அதை நம்ம கமா போட்டு எழுதிக்குவோம், ரைட்டா. Q0 0 கெட் பண்ணி எங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னா Q0க்கு போயிருக்கு. Q0 0 கெட் பண்ணி Q1க்கு போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து Q1 0 கெட் பண்ணி எங்கேயுமே போகல, Q2 0 கெட் பண்ணி எங்கேயுமே போகல. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து Q0 வந்து 1 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு அப்படின்னா Q0க்கு போயிருக்கு. Q1 1 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q2க்கு போயிருக்கு. Q2லேருந்து எதுவுமே போகல. ஸோ இதோட என்ன பண்ணிக்கலாம், டேபிளை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சப்செட் எழுதிக்கிட்டேன். அந்த டயக்ராம்லேருந்து அந்த இன்புட் கெட் பண்ணி அது எங்கே போயிருக்குங்கிறத மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், நான் அப்படியே எழுதியிருக்கேன், ரைட்டா. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா
இது வந்து transition table for the subset. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த transition table நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மினிமைஸ் பண்ண போகிறோம். மினிமைஸ்டு transition table கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த transition tableலேருந்து மினிமைஸ்டு transition table கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரொசீஜரில் உங்களுக்கு நான் காமிச்சேன். கன்ஸ்ட்ரக்ட் மினிமைஸ்டு transition table by considering only the reachable state from the start state, which means ஸ்டார்ட் ஸ்டேட்லேருந்து ரீச்சபிள் ஆகிற ஸ்டேட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் போதும், மினிமைஸ்டு டிரான்சிஷன் டேபிள். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது டிரான்சிஷன் டேபிள், இந்த டேபிள் வந்து இதில் வந்து மினிமைஸ் பண்ணது. ஸ்டார்ட் ஸ்டேட்லேருந்து ரீச் ஆகிற ஸ்டேட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ சேம் ப்ரொசீஜர் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். இன்புட் அதே தான் 0 1 கேபிட்டல் கியூனா செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் எழுத போகிறேன். சிக்மான்றது இன்புட் ஆல்ஃபபெட். ஸோ ஸ்டார்ட் ஸ்டேட்லேருந்து ரீச் ஆகிற ஸ்டேட்டுங்கிறதுனால இங்கே எது வராது, எனக்கு இந்த நல் செட் காலம் ரோ அப்படியே வராது. ஸோ அதை அப்படியே விட்டுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் ஸ்டேட் வந்து எது எனக்கு இந்த Q0. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். Q0 இனிஷியல் ஸ்டேட். அது அப்படியே எழுதிக்கணும். இங்கே என்ன இன்புட்ஸ் இருக்கோ அது அப்படியே எழுதிக்கோங்க. என்ன எழுதியிருக்கேன் வேறு எதுவும் நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்க வேண்டாம். Q0 Q1 இங்கே என்ன அவுட்புட் வரும், Q0 வரும். ரைட்டா, இங்கே ஃபஸ்ட்டில் அந்த Q0 இனிஷியல் ஸ்டேட். ஸோ அதனால் நான் எழுதியிருக்கேன், அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ரைட்டா, அடுத்து இப்போ அந்த ஒரு லைன் இருந்ததில் பை கன்சிடரிங் ஒன்லி த ரீச்சபிள் ஸ்டேட் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஸ்டேட். ஸோ ஸ்டார்ட் ஸ்டேட்லேருந்து ரீச் ஆகிறத மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது இந்த ஸ்டார்ட் ஸ்டேட்டில் இங்கே இதுலேருந்து எது ரீச் ஆகிருக்கு, இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு எது ரீச் ஆகிருக்குன்னா இது ரீச் ஆகிருக்கு. ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். Q0, Q1. ரைட்டா, Q0, Q1. ஸோ Q0லேருந்து ஃபஸ்ட்டு இது ரீச் ஆகிருக்கு, அதை எழுதிட்டேன். Q0லேருந்து அடுத்து எது ரீச் ஆகிருக்கு, Q0. பட் ஆல்ரெடி Q0 இங்கே இருக்கிறதுனால அதை நான் எழுதாமல் விட்டுறேன். ரைட்டா, ஸோ இப்போ Q0 Q1ஓட அவுட்புட்டை இங்கேருந்து எடுத்து எழுதுங்க. Q0 Q1க்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா Q0, Q1 அண்ட் இங்கே என்ன இருக்குது Q0, Q2. இங்கே எழுதியிருக்கிறத அந்த ரோவை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ரைட்டா, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இதை மட்டும்தான் எழுதியிருந்தேன். இதிலிருந்து இது ரீச் ஆகுது, இதிலேருந்து இது ஃபஸ்ட்டு ரீச் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிறது இங்கே நான் எழுதியிருந்தேன். அடுத்து ஆக்சுவலாக நீங்கள் இதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த Q0 தான் இங்கே எழுதணும். பட் ஆல்ரெடி Q0 இங்கே எழுதுனதுனால தான் நான் எழுதலை. இல்லைன்னா இதை தான் நான் ஃபஸ்ட்டு இங்கே எழுதியிருக்கணும். ரைட்டா, ஸோ இப்போ இந்த ரோவை எழுதி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இதிலேருந்து எது ஃபஸ்ட்டு ரீச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இதிலேருந்து இது தான் ஃபஸ்ட்டு எனக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ நான் இங்கே Q0 Q1 எழுதணும். பட் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, Q0 Q1 இருக்குது. ஸோ அதனால் அதை எழுதக்கூடாது. அடுத்து இதிலேருந்து எது ரீச் ஆகுது, இந்த Q0 Q2 ஆல்ரெடி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், Q0, Q2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இந்த டயக்ராமில் இருந்து அப்படியே பார்த்து எழுதுங்க. இங்கே என்ன இருக்குது, Q0, Q1. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா Q0 வந்து இருக்குது. எதுவுமே நான் புதுசாக எழுதலை, இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ரைட், இப்போது இந்த Q0 Q2லேருந்து எது ரீச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எது ரீச் ஆகிருக்கு, Q0 Q1. இங்கே நான் எழுதணும். பட் ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ எழுத வேண்டாம். அடுத்து Q0 Q2லேருந்து எது ரீச் ஆகுது, Q0 ரீச் ஆகுது. நான் இங்கே எழுதணும். பட் இங்கே ஆல்ரெடி இது இருக்கிறதுனால எழுத வேண்டாம். ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு ரிப்பீட்டேஷன் வந்துச்சு. புதுசாக எந்த ஸ்டேட்டுமே வராததுனால நான் இதோடு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே Q0 வந்து ஸ்டார்ட் ஸ்டேட். ஃபைனல் ஸ்டேட் வந்து நமக்கு கிவன் ப்ராப்ளம் என்ன இருந்தது, Q2 ஃபைனல் ஸ்டேட்டாக இருந்துச்சு. இங்கே Q2 இல்லை, பட் இங்கே Q2 இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஸ்டேட். ஸோ the லாஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் மினிமைஸ்டு டிஎஃப்ஏ. மினிமைஸ்ட் டிஎஃப்ஏவை வந்து இந்த டிரான்சிஷன் டேபிள்லேருந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இப்போ எனக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது பாருங்கள். Qன்றது செட் ஆஃப் ஸ்டேட்டாக 1 2 3 3 ஸ்டேட் இருக்குது. ஸோ 3 ஸ்டேட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், டயக்ராம் போடுறேன். இனிஷியலாக என்ன இருந்துச்சு அப்படின்னா இப்படி செட்டுக்குள்ளே தான் எழுதுகிறேன். Q0. அடுத்து என்ன இருக்குது, செட்டுக்குள்ளே Q0, Q1. லாஸ்ட் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா Q0, Q2. இது ஃபைனல் ஸ்டேட். பிகாஸ் Q2 இஸ் த ஃபைனல் ஸ்டேட். அது அங்கே இருக்கிறதுனால இது என்ன பண்ணிக்கிறேன், டபுள் ஆரோ போட்டுக்கிறேன். ஸோ இது ஸ்டார்ட் ஸ்டேட்டுங்கிறதுனால இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த டயக்ராம்லேருந்து இது அப்படி நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. Q0 0 கெட் பண்ணி எங்கே போச்சு, Q0 Q1க்கு போச்சு. Q0 1 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, செல்ஃப் லூப் Q0ல இருக்குது. ஸோ 1 போட்டுக்கிறேன். அடுத்து Q0 Q1 0 கெட் பண்ணி எங்கே போச்சு அப்படின்னா செல்ஃப் லூப்பில் இருக்குது. Q0 Q1 1 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q0 Q2க்கு போயிருக்கு. அடுத்து Q0 Q2 வந்து 0 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, ரிவர்ஸில் இங்கே Q0 Q1க்கு வந்திருக்கு. அடுத்து Q0 Q2 1 கெட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q0 Q2. ஸோ இந்த மாதிரி போட்டு என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா இங்கே 1. ஸோ திஸ் இஸ் தி மினிமைஸ்ட் டிஎஃப்ஏ. இப்போ என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவன் ப்ராப்ளமில் இதுதான் நம்மளுக்கு வந்து என்னவாக இருந்துச்சு, என்எஃப்ஏவாக இருந்துச்சு. ஸோ இந்த என்எஃப்ஏக்கு
நான் என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஎஃப்ஏ வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட்டா, திஸ் இஸ் த டிஎஃப்ஏ. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் செக் பண்ணீங்க இந்த டயக்ராமில் அப்படின்னா ஒரு இன்புட்டை வாங்கி ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போயிருக்கு. இப்போ இங்கே வந்து Q0 0 வாங்கி 2 ஸ்டேட்டுக்கு போச்சுல, இங்கே அப்படி போகாது. இப்போ Q0 பாருங்கள் 0 வாங்கி இங்கே போயிருக்கு, 1 இங்கே போயிருக்கு. இந்த ஸ்டேட் 0 கெட் பண்ணி செல்ஃப் லூப்பில் இருக்குது, 1 கெட் பண்ணி இங்கே போயிருக்கு. இது 0 கெட் பண்ணி இங்கே போயிருக்கு, இது 1 கெட் பண்ணி இங்கே போயிருக்கு. ஸோ இது டிஎஃப்ஏ. ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎஃப்ஏ அண்ட் என்எஃப்ஏ. ஸோ என்எஃப்ஏலேருந்து நம்ம டிஎஃப்ஏ வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது. அது சப்செட் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்காரிதம். அந்த அல்காரிதம் மெத்தட் யூஸ் பண்ணி என்எஃப்ஏலேருந்து நம்ம டிஎஃப்ஏ கன்வெர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப்செட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த சப்செட்டுக்கு ட்ரான்சிஷன் டேபிள் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் அந்த ட்ரான்சிஷன் டேபிளை மினிமைஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா கன்சிடரிங் ஒன்லி த ரீச்சபிள் ஸ்டேட் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஸ்டேட். லாஸ்ட் ஸ்டெப் வந்து மினிமைஸ்டு ட்ரான்சிஷன் டேபிள்லேருந்து மினிமைஸ்டு டிஎஃப்ஏ வந்து ட்ரா பண்ணுறோம்.